சந்திரயான் 3 விண்கலத்தின் உந்துவிசை கலனிலிருந்து லேண்டர் இன்று வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டுள்ளது. நிலவை ஆய்வு செய்ய விண்ணில் செலுத்தப்பட்ட சந்திரயான் 3 விண்கலம் தன் வெற்றி பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. சந்திரயான் விண்கலத்திற்கும் நிலவிற்கும் இடையிலான தொலைவு படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது. விண்கலத்தின் உந்துவிசை கலனிலிருந்து லேண்டர் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டு நிலவின் மேற்பரப்பில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு லேண்டரும் நிலவுக்கும் இடையிலான உயரம் குறைக்கப்படும் என்றும் படிப்படியாக உயரம் குறைக்கப்பட்டு வரும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி so high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. Times don't fly too high. Be sure to keep the ground in sight. Fly forever if you keep it tight. Love the world but keep the sky on your mind. தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணைக்கு நீர்வரத்து குறைவாகவும் நீர் வெளியேற்றம் அதிகமாகவும் இருப்பதால் அணையின் நீர்மட்டம் 53.38 கனஅடியிலிருந்து 53.01 அடியாக குறைந்துள்ளது. இந்த சூழலில் கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலு மற்றும் ஒகேனக்கல் பகுதி காவிரி ஆற்றில் வினாடிக்கு 12,500 கனஅடியாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே வரும் நாட்களில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரை குறிப்பிட்ட சில விவசாயிகளை பயன்படுத்துவதாக தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். கரும்பு, மரவள்ளி கிழங்கிற்கு உரிய ஆதார விலை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சேலம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரே விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் தமிழகத்திற்கு தர வேண்டிய காவிரி நீரை கர்நாடகாவிடமிருந்து பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். தமிழகத்துக்கு திறந்துவிடும் காவிரி நீரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை வலியுறுத்தியுள்ளார். மாநிலத்தின் உண்மை நிலையை உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் இணையதளமான எக்ஸில் பதிவிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் மாநில விவசாயிகளின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ள பசவராஜ் பொம்மை, நீர் திறப்பில் காங்கிரஸ் அரசுக்கு ஒருமித்த கருத்து இல்லை எனவும் விமர்சித்துள்ளார். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதை நிறுத்த வேண்டும் என கர்நாடக முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மை கூறியிருந்த நிலையில் அவருக்கு கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் பதிலளித்துள்ளார்.
தமிழகத்திற்கு குறைந்த அளவிலான நீர் மட்டுமே திறக்கப்பட்டு வரும் நிலையில் தண்ணீர் திறப்பதற்கு கர்நாடக முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மை கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்துள்ள கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார், தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது தாங்கள் அல்ல என்றும் அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது என்றும் தெரிவித்தார். ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆண்டு பூக்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். திண்டுக்கல்லுக்கு அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் குளம் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களை தேனீக்கள் கொட்டியதில் 40 பேர் காயமடைந்தனர். வேம்பார்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட குருப்பம்பட்டி கிராமத்தில் குளம் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அப்போது புளிய மரத்தில் இருந்த தேனீக்கள் கலைந்து தொழிலாளர்களை கொட்டின. இதில் 40 பேர் காயமடைந்தனர். காயமுற்ற தொழிலாளர்கள் கோபால்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஷிம்லா மலை ரயில் பாதை கடுமையாக சேதமாகியுள்ளது. மாநிலம் முழுவதும் நூற்றுக்கணக்கான இடங்களில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு காரணமாக வீடுகள், கோயில்கள், அரசு அலுவலகங்கள் என பல்வேறு கட்டடங்கள் மண்ணில் புதைந்து வருகின்றன. ரயில் பாதைகளும் கடுமையாக சேதமாகியுள்ளன. அந்த வகையில் கால்கா முதல் ஷிம்லா வரை இயக்கப்படும் மலை ரயில் சேவை கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளது. சம்மர் ஹில்ஸ் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு தண்டவாளங்கள் அந்தரத்தில் தொங்கியபடி உள்ளன. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ரயில் பாதையை சீரமைக்க 1 மாத காலம் ஆகும் எனவும் இதற்கு 15 கோடி ரூபாய் காட்சிப்படுத்தப்பட்டது. பிரசித்தி பெற்ற தாஜ்மஹாலில் வைக்கப்பட்டிருந்த உலகக்கோப்பையுடன் அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்துச் சென்றனர். மதுரையில் பல்வேறு சமூக நலப்பணிகளை மேற்கொண்டு வருவதுடன் பல்வேறு பணிகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை நன்கொடையாக வழங்கி வரும் ராஜேந்திரன் என்பவரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார்.
சுயதொழில் செய்து வரும் ராஜேந்திரன் மதுரை மாநகராட்சியில் உள்ள திருவிகா மேல்நிலைப் பள்ளிக்கு 10 வகுப்பறைகள், இறைவணக்க கூட்டரங்கம், இருசக்கர வாகன நிறுத்துமிடம் ஆகியவற்றை 1,10,00,000 ரூபாய் மதிப்பில் அமைத்துக் கொடுத்துள்ளார். அதோடு கைலாசபுரம் ஆரம்பப் பள்ளியில் 4 வகுப்பறைகள், 1 ஆழ்துளை கிணறு, உணவு அருந்துமிடம், கழிப்பறைகள் ஆகியவற்றை 71,45,000 ரூபாய் மதிப்பில் அமைத்துக் கொடுத்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்வி நிறுவன கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. மதுரை தோப்பூரில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. 222.47 ஏக்கரில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்வி நிறுவனத்திற்கான கட்டடப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. 870 படுக்கைகளுடன் கூடிய மருத்துவமனை வளாகம், 30 படுக்கைகளுடன் கூடிய ஆயுர்வேத சிகிச்சைக்கான அறை, 150 மாணவர்கள் பயிலக்கூடிய வகுப்பறைகள், தங்கும் விடுதிகள், உணவகம் போன்றவற்றின் கட்டுமானத்திற்காகவும் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. விருப்பமுள்ள கட்டுமான நிறுவனங்கள் செப்டம்பர் 18ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க எய்ம்ஸ் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை 33 மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள் யாராவது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மருத்துவத்துறைக்கு நிதி வழங்கியிருக்கிறார்களா என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பினார். அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், எம்எல்ஏக்கள் ராஜகுமார், நிவேதா முருகன்,
வர்த்தகமானது. அந்நிய செலாவணி வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ந்து 6வது வாரமாக ஏற்றத்தில் இருப்பதால் கச்சா எண்ணெயை கூடுதல் விலைக்கு இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை உள்ளது. இதன் காரணமாக சர்வதேச அளவில் இறக்குமதியாளர்கள் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வது சற்று குறைந்திருப்பதை அதன் விலை குறைய காரணமாக கூறப்படுகிறது. இது தவிர அமெரிக்க மைய வங்கிக் கடன்களுக்கான வட்டி விகிதங்களை மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியானதும் கச்சா எண்ணெய் விலை குறைய காரணமாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பாஜக தொண்டர்கள் அதிகமாக உழைக்க வேண்டும் என அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வலியுறுத்தியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலத்தை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக பேசுவதனால் மக்களை கவர முடியாது எனவும், ஆகையால் பேசுவதை குறைத்துவிட்டு செயலில் அதிகம் உழைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். 2024 மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்க வியூகங்களை வகுத்து வரும் சூழலில் ஜே.பி. நட்டாவின் பேச்சு கவனத்தை பெற்றுள்ளது. தலைமை கணக்கு தணிக்கையாளரின் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கும் முறைகேடுகள் குறித்து பிரதமர் எதுவும் கூறாமல் இருப்பது ஏன் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. மத்திய அரசின் துவாரகா விரைவு வழிச்சாலை திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களில் சில முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது போல் சிஏஜி எனப்படும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் இந்த அறிக்கையை வைத்து மத்திய பாஜக அரசை காங்கிரஸ் கட்சியின்
வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக 2014ஆம் ஆண்டு மத்திய அரசு சட்டம் இயற்றியது. இதைத் தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு இதற்கான சட்ட விதிகளை தமிழ்நாடு அரசு இயற்றியது. இந்நிலையில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் மருத்துவ அதிகாரி, முன்னாள் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள், வணிகர் சங்க பிரதிநிதி, அரசு சாரா சமூக பிரதிநிதிகள் உள்ளிட்ட 15 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாலையோர வியாபாரிகளின் வாக்கெடுப்பில் தேர்வு செய்யப்பட்ட மோனிஷா, கண்ணன், ஜெனிபர், பாலமுருகன், சித்ரா, பலராமன் ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். திருப்பதி மலைப்பாதையில் மீண்டும் ஒரு சிறுத்தை பிடிபட்டுள்ளது. 50 நாட்களில் 3 சிறுத்தைகளை வனத்துறையினர் பிடித்துள்ளனர். திருப்பதியிலிருந்து திருமலைக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக ஏழுமலையானை தரிசிக்க அலிபிரியிலிருந்து நடைபாதையாக செல்லும் நிலையில் கடந்த ஜூன் மாதம் 4 வயது சிறுவனை சிறுத்தை ஒன்று கவ்விச் சென்ற நிலையில் பக்தர்கள் கூச்சலிடவே விட்டுச் சென்றது. தொடர்ந்து ஒரு சில நாட்களில் சிறுத்தை ஒன்று பிடிக்கப்பட்டது. கடந்த வாரம் நெல்லூரைச் சேர்ந்த தினேஷ் என்பவரது 6 வயது சிறுமி லக்ஷிதாவை சிறுத்தை கொன்றது. எனவே தேவஸ்தானம் சார்பில் வனத்துறையினரும் இரவில் ஒளிரும் கண்காணிப்பு கேமராக்களையும் 30 இடங்களில் கூண்டுகளையும் வைத்தனர். 3 நாட்களுக்கு முன்பு 5 வயது மதிக்கத்தக்க சிறுத்தை ஒன்று கூண்டில் சிக்கிய நிலையில் இன்று முழங்கால்படி லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயில் 35வது திருப்பத்தில் வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிறுத்தை சிக்கியது. நெடுஞ்சாலை ஓரங்களில் உள்ள மின்கம்பங்கள் சாய்ந்து விழும் நிலையில் உள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் மின் ஊழியர்கள் தற்காலிகமாக மின்கம்பத்தை சீரமைத்துள்ளனர். இருப்பினும் தொடர்ந்து மின்கம்பம் சாய்ந்த நிலையிலேயே இருப்பதால் பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இதுகுறித்து தேவதானப்பட்டி உட்கோட்ட மின்வாரிய உதவி மின் பொறியாளரிடம் கேட்டபோது வரும் 21ஆம் தேதி மின் விநியோகம் நிறுத்தப்பட்டு முழுமையாக மின் கம்பங்களை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். மதுரை மாவட்டம் மேலூரில் உலக அமைதி வேண்டியும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் அமைதி ஊர்வலம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. வள்ளலார் சமூக அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மும்மதத்தைச் சேர்ந்த மத குருமார்கள் கலந்து கொண்டனர். செக்கடி பஜாரில் தொடங்கிய ஊர்வலம் வள்ளலார் சமூக அறக்கட்டளை வளாகத்தில் நிறைவடைந்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிக்கு அருகே உள்ள ரங்கசமுத்திரம், ஜம்புலிபுத்தூர், நாச்சியார்புரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போதிய பேருந்து வசதி இல்லாததால் ஆபத்தான முறையில் ஆட்டோக்களில் பயணிக்கும் நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். பள்ளி நேரத்தில் பேருந்துகள் இல்லாததால் ஒரே இருசக்கர வாகனத்தில் 4 பேர் வரை பயணிக்கும் நிலை உள்ளது. ஷேர் ஆட்டோக்களிலும் மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் ஆபத்தான முறையில் செல்கின்றனர். வைடாமு, ரங்கசமுத்திரம், அப்புறம் ஜம்புலிபுத்தூர் இந்த ஊர்லலாம் பஸ் வசதி சரியாக இல்லாதனால காலையில் ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லாம் ஆட்டோ, ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி வந்து போகிறாங்க. அந்த ஷேர் ஆட்டோலேயுமே அதிகமான பசங்களெல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க. ஆந்திர மாநிலம் வடரேவு கடற்கரையில் மீனவர்களின் வலையில் மிகப்பெரிய திமிங்கலம் சிக்கியது. கோட்டப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க சென்றபோது அவர்களின் வலையில் திமிங்கலம் சிக்கியுள்ளது. இதையடுத்து வலையிலிருந்து திமிங்கலத்தை எடுக்க பல மணி நேரம் போராடியுள்ளனர். இதன்பின் வடரேவு கடற்கரைக்கு வந்து திமிங்கலத்தை வெளியே எடுத்து மீண்டும் கடலுக்குள் விட்டனர். அதன் எடை சுமார் 2000 கிலோ இருக்கலாம் என மீனவர்கள் தெரிவித்தனர். தமிழக காங்கிரசின் தற்போதைய தலைமை மீது அகில இந்திய தலைமைக்கு பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் தெரிவித்தார். காங்கிரசின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சந்தித்த பிறகு அவர் இவ்வாறு தெரிவித்தார். 5 ஆண்டு தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், 5 ஆண்டு தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை இப்பொழுது இருக்கிற தலைமை மீது அதிகமான ஒரு நம்பிக்கை இல்லை என்றே என்னுடைய அரசியல் கணிப்பு தெரிவிக்கிறது. ஆல்மோஸ்ட் எந்த மாநிலங்களினுடைய ஆலோசனை கூட்டம் நடக்கிறதோ அந்த ஆலோசனை கூட்டம் நடந்தால் 1 வாரம் 10 நாள் தான் அதற்கான தேதி. அதுக்குள்ளே அந்த கட்சி அந்த மாநில தலைமையை தேவைப்பட்டால் மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு காங்கிரஸ் கட்சி இப்பொழுது நடவடிக்கை எடுக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற ஒரு பூர்வாங்க நடவடிக்கைகள் அகில இந்திய தலைமையில் தொடங்கியிருப்பதாக கருதித்தான் நானும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் எனது கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். அறிவித்த ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வால்பாறையில் 62 எஸ்டேட்டுகள் உள்ளன. அதில் உள்ள அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒருநாள் ஊதியமாக 425 ரூபாய் வழங்க 2 ஆண்டுகளுக்கு முன் அரசாணை வெளியிடப்பட்டது. ஆனால் தற்போது வரை 365 ரூபாய் மட்டுமே ஊதியமாக வழங்கப்படுகிறது. அதனை கண்டித்து அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை அலங்காநல்லூரில் மூடப்பட்ட சர்க்கரை ஆலையை திறக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மேலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு விவசாய சங்கங்கள் பங்கேற்றன. ஆலை மூடப்பட்டுள்ளதால் கரும்பு விவசாயிகள் மற்றும் அதனை சார்ந்திருக்கும் 5 லட்சம் பேர் வரை பாதிப்படைந்துள்ளதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் மற்றும் வேளாண் துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைக்கவும் விவசாயிகள் முடிவு செய்தனர்.
கட்டாயம் மாதிரி அவங்க சரியாகலைன்னா போராட்டம் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் பேசி முடிச்சுப்போம். எல்லாரும் ஒத்துழைப்பு தருவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சி நிறுவனம் உங்களாம் பார்த்துருப்பீங்க. அவங்க பேசின நோக்கத்தை தெரிஞ்சுப்பீங்க. முதல்ல சுமூகமாக போயிட்டு அப்புறம் அவங்களுடைய நடவடிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிக்க. தேனி மாவட்டம் போடி பகுதியில் வரத்து குறைவால் கொத்தமல்லி விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. தேவாரம், கோணம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கொத்தமல்லி விளைச்சல் அதிகரித்திருப்பதால் 1 கிலோ 7 முதல் 8 ரூபாய் வரை மட்டுமே விலை போகிறது. இதனால் கடுமையான இழப்படைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விசேஷ நாட்கள் வரவுள்ளதால் விரைவில் கொத்தமல்லி விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். திருச்சியில் ரயிலில் பயணம் செய்த பெண் வழக்கறிஞருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த புகாரில் அரசு கல்லூரி பேராசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவையில் இருந்து ராமேஸ்வரம் வரை செல்லும் ரயிலில் பயணித்த பெண் வழக்கறிஞருக்கு சந்திரபிரசாத் என்ற பேராசிரியர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் சந்திரபிரசாத்தை திருச்சி ரயில்வே காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே சந்திரபிரசாத்தை பணியிடை நீக்கம் செய்து அரசு கல்லூரி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பத்தூருக்கு அருகே குடிநீர் கேட்டு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நகராட்சிக்கு உட்பட்ட 36வது வார்டு பகுதியான திருமால் நகரில் 1 மாதத்திற்கு மேலாக முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை நகராட்சியில் புகார் அளித்தும் பிரச்சினையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திருப்பத்தூர் ஆலங்காயம் சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். அதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி மக்களை சமாதானம் செய்து கலைந்து செல்ல வைத்தனர். ராமநாதபுரத்தில் இன்று மாலை நடைபெறும் தென் மாவட்ட திமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி பட்டறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். அதற்காக மதுரையில் இருந்து ராமநாதபுரத்திற்கு அவர் புறப்பட்டார். அப்போது முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் 90வது பிறந்த நாளை ஒட்டி சிலைமான் பகுதியில் உள்ள அண்ணா மன்றத்தில் முரசொலி மாறனின் படத்திற்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அத்துடன் அங்கு முரசொலி மாறன் படிப்பகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் வருகை பதிவேட்டிலும் கையெழுத்திட்டார். அங்கு திரண்டிருந்த மக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களையும் முதலமைச்சரிடம் அளித்தனர். சென்னையில் இளநிலை கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு 7.5% இடஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு இன்று நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் கால்நடை மருத்துவம் மற்றும் அறிவியல் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வும் சென்னை வேப்பேரியில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நடைபெறுகிறது. சிறப்பு பிரிவு கலந்தாய்வு நேற்று நடைபெற்று முடிந்த நிலையில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு 7.5% உள் ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு இன்று நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் இளநிலை கால்நடை மருத்துவம், பால்வளம், கோழி இனம், உணவு தொழில்நுட்பம் ஆகிய பிடெக் படிப்புகளுக்கான இடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. கால்நடை மருத்துவ இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு மொத்தம் 692 இடங்கள் உள்ளன. தற்போது நடைபெறும் 7.5% கலந்தாய்வில் மொத்தம் 52 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. அரபிக்கடல் பகுதியில் ஆராய்ச்சி கப்பலில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சீன நாட்டவரை இந்திய கடலோர காவல்படையினர் மீட்டுள்ளனர். மகாராஷ்டிர தலைநகர் மும்பையிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரபிக்கடலில் பனாமா நாட்டைச் சேர்ந்த ஆராய்ச்சி கப்பலில் இருந்த சீன நாட்டவருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. பின் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த இந்திய கடலோர காவல்படையினர் ஹெலிகாப்டர் உதவியுடன் அந்த நபரை மீட்டு முதல் உதவி சிகிச்சை அளித்தனர். அதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மேல் சிகிச்சைக்காக அந்த நபர் ஒப்படைக்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி, சின்ன வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை சற்று குறைந்துள்ளது. கடந்த மாதத்தில் தக்காளி 1 கிலோ 200 ரூபாய் வரை விலை உயர்ந்த நிலையில் வரத்து அதிகரிக்க தொடங்கியதால் விலை படிப்படியாக குறைந்து வந்தது. இந்த நிலையில் இன்று தக்காளி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சின்ன வெங்காயம் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 55 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த மாதத்தில் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்ற பீன்ஸ் இன்று 60 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், பூண்டு
அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதுமலை வனப்பகுதி சாலையில் ஜீப்பில் சென்றவர்களை காட்டு யானை ஆக்ரோஷமாக துரத்திய காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. சாலை ஓரம் காட்டு யானை ஒன்று மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது சாலையில் வந்த ஜீப்பை பார்த்ததும் அந்த யானை துரத்திச் சென்றது. சிறிது தூரம் ஜீப்பை துரத்தியபடி யானை ஓடி வந்துள்ளது. இதனையடுத்து ஓட்டுநர் ஜீப்பை வேகமாக ஓட்டிச் சென்ற பிறகு யானை வனப்பகுதிக்குள் சென்றது. இச்சம்பவத்தை அடுத்து சாலை ஓரம் நின்றிருக்கும் யானைகளிடம் கவனமாக இருக்கும்படி வாகன ஓட்டிகளை வனத்துறையினர் எச்சரித்திருக்கிறார்கள். சென்னையில் இருவேறு இடங்களில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 98 சவரன் நகை 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரத்தைச் சேர்ந்த பாபு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிகிறார். சம்பவத்தன்று மதியம் 1 மணி அளவில் இவருடைய மகள் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு 75 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. அதேபோல் படூர் பாரதியார் தெருவைச் சேர்ந்த இளையராஜா என்பவரது வீட்டில் 23 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டன. நாடு முழுவதும் நடைபெற்று வரும் 77வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரில் அந்த மாநில காவல்துறையினர் பேண்ட் வாத்தியங்களை இசைத்து பொதுமக்களை மகிழ்வித்தனர். தலைநகர் ஸ்ரீநகரில் உள்ள ஏரிக்கரை அருகே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பாடல்களை அவர்கள் வாசித்து அசத்தினர். அமைதி, சகோதரத்துவம், கலாச்சார இணக்கம், செழிமை ஆகியவற்றை வலுப்படுத்தும் நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதில் குழந்தைகள், பெரியவர்கள் என அனைத்து வயதினரும் வந்திருந்து இசை நிகழ்ச்சியை மகிழ்ச்சியுடன் கண்டு ரசித்தனர். அமெரிக்காவில் 15 கோடிக்கும் அதிகமானோர் பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக நியூயார்க் நகரில் அரசு சாதனங்களில் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.